என் கேபிட்டல் சின்னதாக இருக்குது, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை லேர்ன் பண்ண எனக்கு 2 years ஆச்சு. அதை உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது தெரிஞ்சால் போதும், உங்களுடைய சின்ன கேபிட்டலை பெரிய கேபிட்டலாக உங்களால் க்ரோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பொசிஷன் சைசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 1 lakh கேபிட்டல் இருக்குது. நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அரௌண்ட் 2340 மேலே இருக்குது. ஸோ பொசிஷன் சைசிங்க்கு ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று பார்க்கலாம். பொசிஷன் சைஸ் ஈக்குவல் டு உங்ககிட்ட இருக்க கேபிட்டல் டிவைடட் பை என்ட்ரி பிரைஸ். அதாவது நீங்கள் எந்த பிரைஸில் என்ட்ரி ஆக போகிறீங்களோ அந்த ப்ரைஸை நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது 1 lakh உங்ககிட்ட இருக்க கேபிட்டல் டிவைடட் பை 2340, அது நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 42 அப்படின்ற ஒரு குவான்டிட்டி சைஸ் வரும். அதுதான் உங்களுடைய பொசிஷன் சைசிங். நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்க என்ட்ரி பிரைஸ்ல இருந்து 1% தள்ளி உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஸோ நீங்க உங்க என்ட்ரி பிரைஸ்ல 1% எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணணும். 2340ல 1%ன்றது 23 பாயிண்ட்ஸ். தென் என்ட்ரி பிரைஸ் கூட இந்த 23 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதாவது 2317. அதுதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு SLA அடிச்சாலும் உங்க கேபிட்டலுக்கு உங்களுக்கு 1000 தான் லாஸ் ஆகும். நமக்கு தொடர்ந்து 10 SL அடிச்சாலும் 1 lakhக்கு 10,000 தான் லாஸ் ஆகும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ரிஸ்க் ரிவார்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணா போதும். NSEல 20% மூவ் ஆகிற ஸ்டாக் எவ்வளவோ இருக்கு, அதை சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணாவே நம்மளால எண்ட் ஆஃப் த மந்த்ல நிறையவே ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த 20% மூவ் ஆகிற ஸ்டாக் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப இந்த வீடியோ உங்க கண்ணுல படாம போலாம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க.